மே மாதம் 30 வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் குட்டி என்று சொல்லப்படுகின்ற புவனேஸ்வரன் அவர்கள் போலீசாரனுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மரணமடைந்திருந்தார். இதுபோன்ற அனாமத்தான உயிரிழப்புகள் இனி தமிழர்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு துணைப்பொருளிலே இங்கே ஒரு வெண்ணிற ஆடைகளை அணிந்து மார்ஷே பிளான்ச் என்று சொல்லப்படுகின்ற அமைதிக்கான ஒரு அறவழி போராட்டமாக ஒரு நடைபவனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1000க்கு மேற்பட்ட மக்கள் இங்கே இந்த அறவழி போராட்டத்திலே இந்த நடைபவனியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டுமல்ல, அந்த நோட்டீஸ்களை பார்த்ததன் பிறகு ஏராளமான பிற நாட்டவர்களும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறவழி நடைபவனிக்கு மேயர் அவர்கள், பபினிலே இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் தன்னுடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பை, முற்றுமுழுதான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பபினி போலீஸ் சார்பாகவும் அவர்களுடைய ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருந்தது என்பதும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாபெரும் ஒரு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மாபெரும் அமைதி வழி அறவழி போராட்டமாக இருக்கக்கூடிய இந்த நடைபவனியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 1 மணிக்கு பொபினிலே மேரிக்கு முன்பாக கூடிய இந்த மக்கள் கூட்டம் மிக மிக அமைதியான முறையிலே இப்பொழுது அந்த வீதிகளினூடாக நடந்து வந்து பொபினி பிரிஃபெக்சரை அடைந்திருக்கின்றார்கள். அங்கே ஒரு மகஜர் கையளிக்கப்பட இருக்கிறது. அந்த மகஜரிலே இது போன்ற அனாவசியமான உயிரிழப்புகள் இனி வேண்டாம் என்கின்ற ஒரு துணைப்பொருளிலே தான் அந்த மகஜர் கையளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக தமிழ் மக்கள் மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய ஏனைய மொழி மக்களும் ஏனைய இன மக்களும் இந்த அமைதிக்கான அறவழி நடைபவனியிலே கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஆக தமிழர்கள் என்பது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அனாவசியமாக அனாமத்தாக ஒரு உயிரை இழப்பதற்கு யாரும் நாங்கள் இனியும் தயாரில்லை என்பதுதான் இந்த அறவழி நடைபவனி மூலமாக குறிப்பிட்டு